Hello friends, welcome back to thenisflavor.com with me Renuka Kodiyarasan. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் இதுக்கு லைசால் எடுத்திருக்கேன். லைசால் மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ளோர் கிளீனர், அதுக்கப்புறமா டெட்டால் எடுத்திருக்கேன். நம்ம எப்போ யூஸ் பண்ணுற நார்மல் ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு பேசிக்காக டெட்டாலோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் டெட்டால் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிலருக்கு அலர்ஜி, இந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே க்ளீனிங்க்கு வந்துட்டு டெட்டால் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளோர் கிளீனர் வந்துட்டு ஒரு மூடி சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவே கிளீனர் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இது வந்துட்டு 1 வீக் வரைக்குமே வரும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக தேவையான அளவு வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ போதுமான அளவு வந்துட்டு ஃப்ளோர் கிளீனர் எடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள், ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு எப்போவுமே வந்துட்டு போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம நார்மலாக இருக்கிற டேப் வாட்டர் யூஸ் பண்ணாலே வந்துட்டு போதும். என்னடா இது நம்மளோட கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி சிந்துறாங்களேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் இதே செய்து தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ சிந்தினாலும் பிரச்சனை இல்லை, இப்போ தொடச்சிருவேன். அதனால தான் வந்துட்டு கீழே சிந்தினாலும் பரவாயில்லன்னு சிந்திகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு 2 மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாக வச்சு, இந்த முன்னாடி இருக்க கேப்பை கொஞ்சம் லூஸாக வச்சு இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஸ்ப்ரே ஆகும். அதுவே கொஞ்சம் டைட்டாக வச்சா நல்ல ஸ்ப்ரே மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு லிக்விட் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதை வச்சுட்டு நம்ம கிச்சனில் எங்கே வேணாலும் க்ளீன் பண்ணலாம். ஷெல்ஃபு, ஜன்னல், அடுப்பு, கவுண்டர் டாப்பு எது வேணால் க்ளீன் பண்ணலாம். நம்ம ரெகுலர் க்ளீனிங் பர்பஸ்க்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் பேக்கிங் சோடா வினிகரும் சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு பேக்கிங் சோடா வினிகரோட வாடை வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃப்ளோர் கிளீனர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். என்னோடய கேஸ் ஸ்டவ் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டு 1 வீக்காக வந்துட்டு கொஞ்சம் லேசியாக சோம்பேறியாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு சரியாக நான் அடுப்பு மெயின்டைன் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம ரெகுலராக குக்கிங் முடித்த உடனே ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிருந்தாலே இவ்வளோ கஷ்டம் இருக்காது. இப்போ இது மேலே இருக்க அந்த டஸ்ட்டு, எக்ஸஸாக இருந்ததுன்னா சாப்பாடு, இது எல்லாத்தையும் வந்துட்டு தொடச்சி ஃபஸ்ட்டு கீழே தள்ளிக்கிறேன். ஃபுல்லாகவே தொடச்சி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரே வந்துட்டு இதில் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன சின்ன வேலைங்களை கூட நம்ம ஒரு சோம்பேறித்தனப்பட்டோம்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய வேலையாக வச்சுருங்கிறக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. இந்த பர்னரில் வந்துட்டு படாமல் சுற்றி வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். எப்போவுமே கழுவும் போது வந்துட்டு தண்ணியோ எதுவோ வந்துட்டு பர்னரில் படாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சும்மா தெளித்து கழுவுறத விட இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் அதில் நிறைய படுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். பட்டாலும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஊற்றுறதுக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ எங்கெல்லாம் கரை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, 2 மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு மோடு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு தண்ணி மாதிரி இருந்துட்டுதா. இப்போ வந்துட்டு பாருங்கள் இந்த ஸ்ப்ரே ஆகுது இல்லையா? இந்த மாதிரி 2 மோடு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாட்டிலில் ஜஸ்ட்டு ஒரு 40 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ வந்துட்டு தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இந்த பாட்டில் பக்கத்தில் உள்ள கடையில் தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்துட்டு இந்த பாட்டிலை வச்சு நான் யூஸ் பண்ணி வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுப்பு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு கிளாத்தில் வந்துட்டு தொடச்சி விட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றியும் கழுவலாம். இந்த மாதிரி கிளாத்தில் வந்துட்டு துடைக்கலாம். நார்மலாக லேஸாக வந்துட்டு எப்பயும் துடைக்கிறதுனா தொடச்சி விட்டுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் கரை அந்த மாதிரி படிஞ்சிருக்கனால நான் வந்துட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்துட்டு அடுப்புக்கு பின்னாடியெல்லாம் பாருங்கள் குழம்புலாம் தெரிச்சிருக்கிறது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த லிக்விடை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துரும். நம்ம ரொம்ப சேர விடும்போது தான் கஷ்டம். அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நீட்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு 4-5 நாள் தான் க்ளீன் பண்ணலை. எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு அடுப்பு பார்க்கவே. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யார் வந்தாலும் டைரெக்டாக வாசலில் நின்று நம்ம அடுப்பை தாங்க பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. கிச்சன் நீட்டாக இருக்கா, அப்போ இந்த பிள்ளை வீட்டவே நீட்டாக வச்சுக்குது அப்படி தான் நினப்பாங்க. இது வந்து எங்கள் அத்தையோட ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். அவங்க இதை வந்துட்டு ரொம்பவே நம்புவாங்க. அதனால் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இருக்காது. இது வந்து நான் க்ளீன் பண்ணாமல் விட்டதோட விளைவு தான் இது.
அதுவும் ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு தொடச்சி விட போகிறோம், அவ்வளோதான். இது நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வாஷ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு சிங்க் ஏரியா பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து தாராளமாக தொடச்சி விட்டுக்கலாம். தொடச்சி விட்டாலே ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே நீட்டாயிரும். ஃபுல்லாகவே இப்போ ஸ்க்ரப்பர் வச்சுட்டு எந்த இடத்துல அதிகம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுக்கலாம். நார்மலாக காலையிலையும் ஈவினிங்கும் 2 டைம்ஸுமே வந்துட்டு குக்கிங் முடித்த உடனே அடுப்பை வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி விட்ருங்க. இல்லாட்டி இப்படி தான் ஆயிரும். இதுலேயும் கூட ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க, ஏம்மா இதெல்லாம் டெய்லியும் ஒரு வீட்டு வேலை, இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் அடுப்பை இவ்வளோ அழுக்காகாமல் விட்டுருந்தாலே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காதுல்லன்னு சொல்லுவீங்க. நான் நார்மலாக க்ளீன் பண்ணுறது தான். அதை எதுக்காக நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு எனக்கு லேசியாக இருக்கும்போது இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் வந்துட்டு பார்ப்பேங்க. இது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ பட்டுன்னு எந்திரிச்சு போய் நான் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. இதை வந்துட்டு நார்மலாக ஒரு சாதாரண துணி வச்சுட்டு தொடச்சி விட்டுக்கலாம். இந்த துணி வந்துட்டு ஈரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா காஞ்ச துணி வச்சுட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம். அதுதான் வந்துட்டு நல்லா அந்த அழுக்கெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுக்கும். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு பின்னாடி அடுப்பு எல்லாமே வந்துட்டு தொடச்சி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஈரத்துணி வச்சுட்டு அது மேலே வந்துட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கலாம். ஈரத்துணி வச்சு துடைக்கும்போது அந்த மீதம் இருக்க அந்த குட்டி குட்டி தூசி இதெல்லாம் வந்துட்டு தாராளமாக வந்துடும். நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு அதாவது ஈரம் இல்லாத ஒரு துணியை வந்துட்டு வச்சு தொடச்சி விட்டாலே போதும். இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக விட்டால் இதுதான் நிலமை. ஸோ 2 தடவை 3 தடவை துடைக்க வேண்டியது இருக்கும். ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம அடுப்பில் நல்லாவே வந்துட்டு வித்தியாசம் தெரியும். நல்லா இந்த கார்னரில் அங்கங்கே அழுக்கு தெரிகிற எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு பிளேட் இருக்குது. நான் போன வாரம் இந்த பிளேட்டு யூஸ் பண்ணவே இல்லை, அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். ஸோ அதோட பிளேட் எல்லாம் கழுவி அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு டபுள் பிளேட் வரும். ஸோ அதுக்கப்புறம் அதோட கம்பி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி க்ளீனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதோட இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே எந்திரிச்சு போய் கிச்சன் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.